குரலை கேட்டதுமே மனதில் சலனம் எல்லாம் நீங்கியதே. வழியில் துணையும் நானும் கேட்பதில்லை. நித்தம் வருமே ஆட்டு கூட்டம் இங்கே. தம்பி சரவணா, இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போ. நான் மயில்பாறை வரைக்கும் போயிட்டு வரேன். சரியா? சரிங்கண்ணா. கார்த்திக், ஆகாஷ், ஏய் மாட்டிக்கிட்டியா? மயிலே அண்ணாமூச்சியா? சொல்லு மயிலே. ஏய் இரு, நானும் வரேன். சரவணா, ரஞ்சித், இதே மாதிரி தான் தனித்தனியா செய்யணும். வாங்க. என்ன மயிலே, வீட்டுல யாரும் இல்லையா? அப்பா பற்றையில, அண்ணா பள்ளிக்கூடத்துல, அம்மா வந்து பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்க்கு போயிருக்காங்க. நீங்க காலேஜ் போகலையா? எனக்கு ஸ்டடி லீவ். அப்படின்னா பரீட்சைக்கு படிக்கிறதுக்காக லீவ் விட்டுருக்காங்க. பரீட்சைக்கு கதை புக்கு தான் படிக்கணுமா? குடிக்க தண்ணி கொண்டு வரட்டுமா? ஏன் மோர் தர மாட்டீங்களா? சரிங்க, கொண்டு வரேன். இந்தாங்க. அப்பா குச்சிக்கணும் கேட்டிருந்தாரு, அதான் கொண்டு வந்தேன். சரிங்க. சரி வர மயிலே. என்னம்மா அமுல, ஆடி அசைஞ்சு கொடுக்குறீங்க, சீக்கிரமா கொடுங்க. வணக்கம் தலைவரா. வா தனுசேகரா, உன்னதான் நினைச்சிட்டு இருந்தேன். மரம் வெட்டி அமிச்சதுல செலவு போக மிச்சம் போனோம். கரெக்டா இருங்க, பாத்துங்க. சரி. என்ன தனுசேகரா, பரவாயில்ல, இவ்வளவு பணம் வந்திருக்க. அதான் தலைவர் இந்த தனுசேகரோட திறமை. அதர்ம வழியில சம்பாதிச்சாலும் கணக்கு விஷயத்துல கரெக்டா இருக்கியா? வாங்களா அப்பா, அவரை ரொம்ப புகழ்ந்து பேசாதீங்க. அவர் உங்க விஷயத்துல கரெக்டா இருக்காரு, ஆனா என் விஷயத்துல சொதப்புறாரு. என்ன தனுசேகரா? அது இல்ல தலைவரா, எங்க தங்கச்சி பொண்ணு மயில அகிலன்னு கட்டி வைக்கணுமா? அப்புறம் என்ன, கட்டி வச்சிடலாம்யா. என் தங்கச்சி பொண்ணு மயில படிச்சுட்டு இருக்கா, பட்டம் வாங்கல இன்னும். என் தங்கச்சி குடும்பம் நல்லா படிச்ச குடும்பம். மயில படிச்சு பட்டம் வாங்கட்டும், கட்டி வச்சிருவோம். இங்க பாரு தனுசேகரா, நான் சம்பாதிக்கிறதெல்லாம் என் பையன் அகிலனுக்கு தான். தலைவரா நிறுத்தியா?
இந்த பணத்தை நீயே வச்சுக்க. உங்க மயிலுக்கு தங்கமா போடுவியோ வைரமா போடுவியோ எனக்கு தெரியாது. அவ வந்து என் வீட்டு மருமகளா வரணும். அதுதான் என் முடிவு. சரி தலைவர், நான் முடிச்சிடறேன் தலைவர். சரி சரி. மயிலு கணேஷ், மயிலு கணேஷ் நீயா? ஏய் கணேஷ், அனிதா ஊர்ல இருந்து வந்துட்டாளா? வாங்க மயிலு. அன்னைக்கு அடுத்த வாரம் வரணும் சொல்றேன். நீங்க என்ன இவ்வளவு தூரம்? ஏன் நான் உங்க வயலுக்குலாம் வரக்கூடாதா? தாராளமா. நீங்க வயலுக்கு வந்தா வறண்டு போன வயலெல்லாம் பசுமையாயிருமே. இல்ல, அன்னைக்கு காப்பாத்துனதுக்கு ஒரு சின்ன தேங்க்ஸ் சொல்லலாம்னு தான் வந்தேன். சின்ன தேங்க்ஸ் மட்டும் தான். வேற என்ன வேணும்? என் மனசு பிடிச்சிருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். உங்க மனசுக்கு என்ன பிடிக்கும்னு சொன்னாதானே தெரியும். என் மனசுல என்ன இருக்குன்னு உன் மனசுல தெரியும். உன் மனசுல தெரியும். மனசு மனசு சொல்லிட்டே இருக்கீங்க. உங்க மனசு திறந்து காட்டினாதானே எனக்கு புரியும். இன்னைக்கு மயில் பாருங்க. என் கை மேல கை பட்டதும் வயல் வெளியில நான் தாங்க பிடிச்சதும் தினமும் ராத்திரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் மனசுல தெரியும். உன் மனசுல இருக்குன்னு அதான் சொன்னேன். சரி, நான் போயிட்டு வரேன். நாளைக்கு மயில் பாறைக்கு வந்துரு. எதுக்கு? மனசு மனசும் பேசிக்கணுமே, அதுக்கு தான். ஐயோ, நான் வர மாட்டேன். மயிலு, நீ நிச்சயம் வரணும். நான் காத்திருப்பேன். நான் வந்துட்டேன். பா மயிலு, என்ன இவ்வளவு வேகம்? ஒண்ணும் இல்ல, நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுல, அதனாலதான். அவ்வளவுதானா? சரி சரி, இந்த ஜூஸ் குடி, கலப்பெல்லாம் போயிடும். நீங்க குடிங்க. நீ குடிச்சிட்டு மீதி இருந்தா நான் குடிக்கிறேன். இந்த மலையடிவாரத்துல மரங்களும் பாறைகளும் எவ்வளவு அழகா இருக்குல்ல. பாத்தியா, அந்த குயில் சத்தமும் இந்த மயில் பேசுற சத்தமும் ஒண்ணா இருக்கு. இந்த இடத்துக்கு வந்தாலே மனசு சந்தோஷமா இருக்கும். உண்மைதாங்க, பசுமையான இந்த இயற்கை காட்சிகளை பார்க்கும்போது ஆனந்தமா இருக்கு. ஆனந்தமான இந்த நேரத்துல மயிலு ஒரு குயில் போல பாட்டு எடுத்துட்டா எப்படி இருக்கும்? பலாப்பழத்தை தேன்ல போட்டு சாப்பிட்ட மாதிரி ஸ்வீட்டா இருக்கும். பட் ஒரு விஷயம், நீங்களும் பாடணும். நீ ஆடுறதா இருந்தா நான் பாடுறேன். எங்க ஆடுறது எங்க பாடுறது அங்க பாருங்க. இப்ப என்ன பண்றது சொல்லுங்க. அச்சோ, தம்பி வரான். நீ இப்படி போயிரு, நான் இப்படி போயிடுறேன். சரிங்க. லலிதா, என்னங்க லலிதா, என்னங்க இங்க வாடி. இது என்னது? என்னங்க நல்லா தானே துவைச்சுக்க. இவ்வளவு வெள்ளை ஏண்டி துவைச்ச? எப்பவும் வெள்ளையா தானே துவைக்கிறேன். இனிமே அப்படி துவைக்கப்படாது. இனிமே அப்படி துவைக்கப்படாது. ஏங்க? ஏன்னு கேட்காத. ஊரு நிலவரம் தெரியாம திரியிற. ஊரு நிலவரம் தெரியாம திரியிற. இதெல்லாம் கீழே போட்டு அழுக்காக்கணும். அழுக்காக்கணும். என்னங்க இதெல்லாம்? நிறுத்துங்க, நிறுத்துங்க. என்ன பண்றீங்க நீங்க? ஒரு பொம்பளைக்கு தானே தெரியும் துணி தைக்கிறது எவ்வளவு கஷ்டம். நிறுத்துங்க. என்னங்க இதெல்லாம்? கொடுங்க இங்க. போடுங்க. வேற துணி மாத்திட்டு போங்க. நான் அங்கிட்டு போய் மாத்திக்கிறேன். என்னங்க, போடுங்க. இருங்க. ஐயோ, எத்தனை நாளைக்கு ஊருக்கு அவுட்லயே தெரியுறது? என்ன பாலா, சவிக்கமா? நல்லா இருக்காங்க. பள்ளிக்கூட வேலையில அப்படி இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. 1000 கோயில் கட்டுறதும் ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு ஈக்குவல் தாப்பா. நிச்சயமா. ஏதோ நல்லபடியா பண்ணு. உன்னையால ஒரு 10 பிள்ளைய படிக்கட்டுமே. வரட்டுமா? சரி வரேன். சரி வாங்க. என்னய்யா இவ்வளவு அழுக்க வர? அதுக்கு என்ன? என்ன பத்தியா? எதுக்கு? எப்படி வெள்ளஞ்சொலியமா வந்திருக்க? என் பொண்டாட்டி வெள்ளஞ்சொலியமா அனுப்புறா. கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு? ஆயிடுச்சு. என்னத்தாச்சு? யோ 2 பாயிண்டியா? என்ன? உன்னை இவ்வளவு அழுக்கா இப்படி அனுப்புறான்னா உன்னை யாராவது கொத்திட்டு போயிருவாங்களான்னு பயம் இருக்கணும். இல்ல உன்னை இவ்வளவு அழுக்கா அனுப்பிச்சிட்டு வேற எங்கேயோ வெள்ளஞ்சொலியமா தாவிட்டு இருக்கான்னு அர்த்தம். புள்ள இருக்கா? இல்ல. அதுதான் மாடு இங்கே தாவிருச்சு. அப்ப என் பொண்டாட்டிக்கு கள்ள தொடர்பு இருக்குங்கிற. அப்ப வேற என்ன
அர்த்தம் இருக்குங்கிற என்ன என் பொண்டாட்டி பத்தி தெரியுமாடா? தெரியுமா என் பொண்டாட்டி பத்தி தெரியுமாடா? ஏன் அடிக்கிற புரியா என்ன ஏன் என் பொண்டாட்டி பத்தி தெரியுமாடா? ஏன்டா என்னை இப்படி கொலைகாரன் ஆக்கிட்டே இருக்கீங்க? என் பொண்டாட்டியை வரிசையா என்னை கொலைகாரன் ஆக்கிட்டீங்கடா. ஐயோ சொல்லியமா போனாலும் கேட்குறாங்க, அழுக்காக்கி கட்டிட்டு போனாலும் கேட்குறாங்க. இந்த உலகத்துல இனிமே வேட்டி சட்டையா கட்ட மாட்டேன்னா எங்கிட்டு போறதுனே தெரியலையே. என்ன அனிதா கிளம்பலாமா? எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்றது? கொஞ்சம் வேலை இருந்துச்சு. எல்லாருக்கும் வணக்கம். அம்மா தீபா. இதோ வந்துட்டேன்ப்பா. அப்பா என்னங்க? அம்மா பக்கத்து ஊர்ல ஒரு பஞ்சாயத்து. நான் வர்றதுக்கு சாயங்காலம் ஆகும். உள்ள போய் அந்த வைரவேல் பெட்டியை எடுத்துட்டு வா. சரிங்கப்பா. முருகா ஐயா, பண்ணையில நிறைய ஆள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆள் இல்லைன்னு அவன் பாட்டுக்கு தெரியுவான். நீ போய் கூட மாட இருந்து அவங்களுக்கு ஒத்தாசை பண்ணு. சரிங்க. அப்பா. சரிம்மா, நான் போயிட்டு வர்றேன். சரிங்கப்பா. வணக்கம். நான் போயிட்டு